இப்போதான் டாடா ஐபிஎல் 2024க்கான மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. குஜராத் டைட்டன்ஸில் இருந்து ஹார்திக் பாண்டியாவை வந்து வெளியே விட்டுருந்தாங்க. அதுவும் வெளியே விட்டு ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகிருக்கும். என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்க அம்பானி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கேமரன் கிரீனை ஆர்சிபிக்கு ஸ்வாப் பண்ணிவிட்டு இவரை குஜராத் டைட்டன்ஸில் இருக்க ஹார்திக் பாண்டியாவை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல வாங்கியிருந்தாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு ஹார்திக் பாண்டியா. அது என்ன கண்டிஷனாக இருக்கும்? அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நான் வந்து உங்கள் மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்து விளையாடணும் அப்படின்னா நான் வந்து கேப்டனாக தான் வருவேன். ஏன்னா நான் இங்கே கேப்டனாக தான் இருந்தேன், அதனால் கேப்டனாக தான் வருவேன். சரி, நம்ம கேப்டனாக வந்தால் இப்போ ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கேப்டனாகவே இருக்க மாட்டார். ஏன்னா இதை பற்றி வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டும் ரோஹித் சர்மாவும் குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர் ஹார்திக் பாண்டியாவும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் இப்போ நடந்ததில்ல, 2023 வேர்ல்டு கப் உலகக்கோப்பை இந்தியாவில் நடந்தது. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. அப்போதைய இந்திய டீம் கேப்டன் யாருன்னா ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர்கிட்டே வந்து பேசியிருந்தாங்க, நாங்கள் மும்பை இந்தியன்ஸில் உங்களை வந்து கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை தான் கேப்டனாக போட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸில் இருக்க ஹார்திக் பாண்டியாவை வந்து எடுக்க போவதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அவரை எடுத்திருந்தாங்க. அப்போது அவர் ஒரு நிபந்தனை வச்சுருந்தார், நான் உங்கள் டீமுக்கு வந்தால் கேப்டனாக தான் வருவேன் அப்படின்னு. அது சொன்னால் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்திருந்தாங்க. இப்போ என்னடா இவர் கேப்டனாக தான் எடுத்தாச்சு, அப்புறம் என்ன நியூஸு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னால், இவர் 2024 இப்போ வர ஐபிஎல்லில் தாங்க விளையாடவே மாட்டார். ஏன்னா அவர் ஏன் விளையாட மாட்டார் அப்படின்னா, அவருக்கு காலில் வந்து காயம் ஏற்பட்டிருக்குது. அதனால் 2024 ஐபிஎல் விளையாடுறது சந்தேகம். அப்போ ஐபிஎல் விளையாடலன்னா அப்போது வேர்ல்டு கப்பும் அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். அவர் வேர்ல்டு கப்லேயும் விளையாட மாட்டார். அவர் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ யார் மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன்? இதுதான் கேள்விக்குறியாக வருது. அப்போ யார் கேப்டன்? நம்ம ஹிட்டு தான் வந்து கண்டிப்பாக கேப்டனாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சூரியகுமார் யாதவையும் இப்போ T20 வந்து கேப்டனாக நிறைய மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு ரீசெண்டாக. ஸோ அதனால் அவரையும் வந்து கேப்டனாக போடலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை. இது அவர் கேப்டனாக இருந்ததால் வந்து அவர் கேப்டன் பதவியிலேருந்து ரோஹித் சர்மாவை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், ட்விட்டர் ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு அதில் இருக்க எல்லா ஃபாலோவர்ஸும் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கொடியையும் வந்து எரிச்சிட்டு போயிருந்தாங்க. இது நியாயமான விஷயமா கேட்டால், அப்போது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை வந்து நேசிக்கலை, அதில் இருக்க பிளேயர்ஸ் தான் வந்து நேசிக்கிறாங்க. சச்சின் இருந்த டீம் சச்சின் இன்னும் இருக்காரு அப்படின்னு இவங்களும் வந்து அந்த டீமை வந்து நேசிக்கலை. ரோஹித் சர்மாக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு இவங்களும் அவங்களோட வன்மத்தை எல்லாத்தையுமே வந்து கக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி, இப்போ ஆர்சிபின்னு சொல்ல போனால் கோலி, கிங் கோலி, சிஎஸ்கேன்னு சொன்னால் மகேந்திர சிங் தோனி, KKR அப்படி சொன்னாலே ஷாருக்கான் டீம். அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரோட டீம். இந்த டீமில் இவங்களெல்லாம் பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே இருக்காங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா அதில் வந்து யார்? ராகுல் டிராவிட், இவரோட டீம் தான். இப்படி ஒரு நட்சத்திர பிளேயர்ஸை மட்டுமே வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டீம்ஸை வந்து லவ் பண்ண தவறிட்டாங்க. அதனால் வந்து அவங்க வந்து ரோஹித் சர்மாவே நீங்கள் தூக்குவீங்களா கேப்டன் பதவியில் இருந்து? அப்போ அவரை இம்பாக்ட் பிளேயரை தான் வந்து ப்ளே பண்ண போகிறீங்களா, வச்சுக்கிருக்க போகிறீங்களா? அவரோட கேப்டன்சி அப்போ அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் டீமோட கொடியை எரிச்சிருக்காங்க. எரிச்சிட்டு அவங்களோட வன்மத்தை வந்து கக்கியிருக்காங்க. இது இப்போது வந்து இந்த நியூஸ் வந்திருக்குல்ல, இப்போ இந்த நியூஸ் வந்ததால் வந்து இப்போ யார் கேப்டன் அப்படின்ற குழப்பம் தான் வந்து நிலவிட்டு இருக்குது. இப்போ யார் அடுத்தது கேப்டனாக போடுவாங்க அப்படின்றது அஃபிஷியலாக வந்து நியூஸ் வந்தால் தான் தெரியும். அந்த நியூஸ் வரும்போது நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.